பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் 104வது பாடல். பூரிக்கும் கணசச்சிதானந்தத்தில் பொய்ஷடம் துயர் மூன்றும் தூரத்தாயினும் தோன்றுபாழ் விபரீதம் துடைப்பதெப்படி என்றால் நீரில் தோன்றும் தன்னிழல் தலை கீழதாய் நின்று அலையினும் நேராய் பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பாழ்நிழல் பொய்யாமே. பூரிக்கும் கணசச்சிதானந்தத்தில் பொய்ஷடம் துயர் மூன்றும் தூரத்தாயினும் தோன்றுபாழ் விபரீதம் துடைப்பதெப்படி என்றால் நேரில் தோன்றும் தன்னிழல் தலை கீழதாய் நின்று அலையினும் நேராய் பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பாழ்நிழல் பொய்யாமே. அந்த பாயாமின்னு இருக்கும், அதுல கொம்பு போட்டு பொய்யாமை. சிஷியனுடைய கேள்வி, சாமி பாம்பு உதாரணம் புரியுது, சிப்பியில வெள்ளி தெரியுது, அதுவும் புரியுது. கயிற்றில் உள்ள பாம்பு அறிவு வந்தவுடன் போய்விட்டது. இது வெள்ளி இல்லை என்ற அறிவு வந்தவுடன் வெள்ளி என்ற அறியாமை போய்விட்டது. ஆனால் இந்த ஜெகத் பிரம்மன், இந்த உலகம் பிரம்மன் என்று தெரிந்தவுடனே வித்தியாசம் அப்படியே தானே இருக்கு. உலகம் உலகமாகத்தானே தெரிந்து கொண்டு, உலகம் தெரிந்து கொண்டே தானே இருக்கு, நிவர்த்தி ஆகலையே. முன்பு போலவே அப்படியே தானே இருக்கு. அப்படி சொல்லி கேட்கிறார். ஆகினால எனக்கு இதை புரிய வையுங்கள். சொல்ற பாஷை, கயிற்றுல பாம்பு நிருபாதிக பிரம்மா, அது போய்விட்டதா. ஜகத்துல உபாதியுடன் உள்ள பிரமை, அங்கு உபாதி இல்லாத பிரமை நிருபாதிக பிரமை சொல்றார். அது எப்படி என்பதை புரிய வைக்கிறார். பூரிக்கும் கணசச்சிதானந்தத்தில், பூரிக்கும் சொல்லி சொன்னா பொன்னானது நகையை பூரித்து நிற்பது போல, அப்படின்னா நிறைந்திருப்பது. நகை முழுவதும் இருக்கிறது தங்கம் தான். சர்வத்தையும் நிறைந்து நிற்கின்றது, வியாபிக்கின்றது. அதே போல கணசச்சிதானந்தத்தில், கணம் சொல்லி சொன்னா பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு அர்த்தம். பிரஜான கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கணம் சொல்லி சொன்னா இன்னொரு அர்த்தம் கட்டின்னு அர்த்தம். தங்க கட்டி அப்படி சொல்ற மாதிரி. கேரளாவில்
எண்டே சச்சிதானந்த கட்டி குருவாயூரப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றார். கணம்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு, பூர்ணம் சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக பரிபூர்ணமாகிய சச்சிதானந்த ரூப பிரம்மத்தில், சச்சிதானந்தம் நமக்கு தெரியும், உண்மை, அறிவு, இன்பம் அல்லது உண்மை, உணர்வு, இன்பம், எப்படி ஒன்னா சொல்லலாம். தூரத்தாயினும் சொல்லி சொன்னா அது இல்லையாயினும், சேமித்தாயினும் சொல்றார். அது இல்லையாயினும் எப்படின்னா உதாரணம் சொல்றார். நீரிலே புழுதியும் கனலிலே நீரும் போல. நீரில புழுதி இருக்குமா? நெருப்புல நீர் இருக்குமா? பொதுவா உதாரணம் சொல்றார், இருக்காது. ஆக பூரித்து நிற்கும் பொன்னானது பூஷணத்தை பூரித்து முழுமையாக வியாபித்து நிற்பது போல சர்வத்தையும் நிறைந்து நிற்கும் கன சச்சிதானந்தத்தில் பிரிக்க முடியாது. எப்படி தங்கத்தை நகையிலிருந்து பிரிக்க முடியாது, அதே போல இந்த உலகத்திலிருந்து பிரிக்க முடியாத கணம் என்றால் பிரிக்க முடியாது, அந்த பிரிக்க முடியாத பரிபூர்ணமாக சச்சிதானந்த ரூப பிரம்மத்தில், இந்த உலகத்திலிருந்து அதை பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தில் பொய், ஜடம், துயர் மூன்றும் சச்சிதானந்தத்துக்கு நேர் எதிர்த்து சொல்றார். பொய் சத்து சொல்லி சொன்னோம், இங்க அதுக்கு நேர் அது என்ன உண்மை சொன்னோம், இங்க பொய்ன்னு சொல்றார். சித்து சொல்லி சொன்னோம், உணர்வு சொல்லி சொன்னோம், இங்க ஜடம் சொல்லி சொல்றார். ஆனந்தத்துக்கு நேர் எதிர்ப்பதம் துயரம். ஆமா, அனர்த்த ஜட துக்கம் சொல்லுவோம். அந்த இடத்துல பொய், ஜடம், துயர் மூன்றும். அந்த பிரம்மத்துல இந்த பொய், ஜடம், துயர் மூன்றும் தூரத்தாயினும் இல்லையாயினும் அது எப்படி என்றால் நீரிலே புழுதியும் கனலிலே நீரும் இருக்குமா? அது போல இல்லாததாயினும் அந்த பரிபூர்ணமான சச்சிதானந்த பிரம்மத்தில் துயரம் இல்லை, ஜடம் இல்லை, இன்பம்தான் இருக்கின்றது. அது அறிவு வடிவானது. அதுல இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீ நினைச்சினா அது இல்லை, உண்மையில் இல்லாதது. அதுவும் பிரம்மத்தில் பாரமார்த்திக திருஷ்டியில் உண்மையான உண்மையில் பொய், ஜடம், துயரம் இருக்க முடியாது, உண்மையில் கிடையாது. அது இல்லையாயினும், ஆமா சுவாமி இது இல்லை என்றாலும் கூட தோன்றுபால் விபரீதம் தோன்றி தெரிந்து கொண்டுள்ளது. அதுல துயர் தெரியுது, விபரீதம் தெரியுது, துக்கம் தெரியுது, உலகத்தில் தெரியுது. தவறாக மாறாக புலப்பட்டு கொண்டுள்ளன்னு சொல்லி சொல்றார். தோன்றுபால் விபரீதம் தவறாக தெரியுது. அப்படி தெரிகின்ற அதை துடைப்பது எப்படி என்றால் அதை தோற்றாமல் தெரியாமல் நாசமாக்குவது, நீக்குவது எப்படி என்றால் எவ்வித உபாயத்தால் என்று நீ கேட்டால் சிஷியனே சொல்ற. சிஷியன் கேட்டார், ஞானம் வந்து ஒரு படம் உலகம்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அது எப்படி அதுல இருந்து நான் விடுபடுறது? எல்லாருக்கும் இருக்க கேள்வி அதுதானே. ஞானம் வந்த உடனே என்னன்னா ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. கண் பரிசோதனைக்காக டாக்டருக்கு போகிறோம். பொண்ணை என்ன பண்ணுறாரு, பொண்ணு ஒன்றா போட்டு காட்டுறாரு. இது சரியா இருக்கா, இது சரியா இருக்கா, சரியா இருக்கா. நாம் என்ன பண்ணுவோம், இது சரியா இருக்கணும், அப்புறம் இன்னொன்று போட்டு இது இன்னும் சரியா இருக்கணும், அப்புறம் இன்னொன்று போட்டால் இல்லை இது முதல் போட்டு அது சரியா இருக்கணும், அப்படி மாற்றி மாற்றி போட்டு கடைசியில் எது சரியா இருக்குன்னு பார்த்து நம்ம சொல்கிறது போல அப்படி மாற்றி 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 நம்முடைய மனதில் இந்த அர்த்தங்கள்லாம் சொல்லி சொல்லி முடிஞ்ச வரையிலும் புரிய வைக்க பார்க்குறேன். புரிய வைக்க பார்க்குறேன். ஆக எப்பொழுதும் இருப்பறிவு இன்பமான இந்த சச்சிதானந்தத்தில் துயர், ஜடம், பொய் இல்லையா, அது மூன்றும் இல்லாதிருந்தாலும் கூட ஆனால் எனக்கு அது தெரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என் மனதில் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அதை எப்படி நான் நீக்குவது, துடைப்பது? எவ்வித உபாயத்தால் என்று நீ கேட்டால் உலகம் இவை எல்லாம் இப்ப என்னன்னா இந்த உலகம் மற்றது எல்லாம் இருக்க அனுபவங்கள் எல்லாம்
தூங்கும் பொழுது தெரியல, எதுவுமே தெரியல, எல்லாம் விழிப்பு நிலையை தான் நமக்கு தெரிந்து கொண்டுள்ளது. ஆகவே அது உண்மையில் இல்லை என்றாலும் கூட பாரமார்த்திக திருஷ்டியில் பொய் ஜடம் துயர் இருக்க முடியாது. உண்மையில் கிடையாது, இல்லையாயினும் என்றாலும் கூட தூரத்தாயினும் இல்லையாயினும் தோன்றுபால் விபரீதம் தோன்றி தெரிந்து கொண்டுள்ளது. அபாவ ரூபமான இந்த விபரீதத்தை தோன்றி என்னுள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுதானே உண்மையா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எப்படி அதை நீக்கிறது? அதை துடைப்பது, தோற்றாமல் நாசமாக்குவது எப்படி என்றால் எவ்வித உபாயத்தால் என்று நீ கேட்டால் அப்படி சொல்லி கேட்கிறார். இந்த இடத்துல நல்ல விவரம் தெரிந்த பெரியவருடைய வார்த்தை என்னன்னா, இந்த பாடல் கருத்தை ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்துடைய அத்தியாச பாஷ்யத்துடன் ஒப்பிட்டு பார்க்கின்றார். அப்படி ஒரு கருத்தை இங்க சொல்றார். அப்படி அத்தியாச பாஷ்யத்தை அப்படியே மொழிபெயர்த்தால் போல இருக்கின்றது என்று சொல்வார். ஆகவே அதை என்னுடைய மனதிலிருந்து அதை எப்படி நீக்குவது, அதிலிருந்து நான் எப்படி நீக்கிக் கொள்வது என்று என்னை கேட்டால், நீரில் தோன்றும் தன்னிழல். உதாரணம் சொல்றார். தண்ணீர்ல ஒரு தடாகத்துல அல்லது ஒரு கம்மாய்க்கரையில இப்ப நிக்கிறோம். அங்க நம்முடைய நிழல் தெரியுது. அந்த நிழல் என்ன பண்ணுது? அந்த தண்ணீரோட இதுல சலனமாகிறது. சில நேரத்தில் தலைகீழாவும் தெரியுது. ஆமா, கால் மேலையும் தலைகீழே இருக்கிற போல தெரிகின்றது. தலைகீழாய் அது எப்படின்னா, சமகாலத்துல நான் நின்றுட்டு இருக்கேன், நேரம் நின்றுட்டு இருக்கேன், நீர்ல தலைகீழா தெரியுது. ஒரே நேரத்தில் தெரியுது. ஒரு நல்ல அழகான உதாரணம் சொல்றேன். சமகால ஒரே நேரத்தில் நின்று அலையினும் அதுல தெரிந்தாலும் கூட அந்த இதுல அலையிறது, அந்த தண்ணியோட ஓட்டத்தில் நம்மளோட உடம்பு கூட இப்படி 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 பண்றா கூட பண்றது, இதெல்லாம் நல்ல அழகா தெரிகிற உதாரணம். ஒரே நேரத்தில் நான் நேரா தான் நிற்கிறேன், ஆனால் நீரிலும் தலைகீழாக தெரிகிறது, கால் மேலும் தலைகீழும் இருக்கிறது, அப்புறம் அலைகின்றது, சலனப்படுகின்றது. பிம்பம் பிரதிபிம்பம் நீர்ல சமகாலத்தில் அப்படி தெரிகின்றது. நல்ல உதாரணத்தை ஞாபகம் வச்சுங்க. ஒரே நேரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய உடம்பு என்ன பண்ண, நேரா தான் இருக்கேன், ஆனால் இப்படி இப்படி அலையிறது. சில நேரம் தலைகீழா தெரியுது. நேராய் உலகில் நேராய் பார்த்தால், ஆனா நாம எப்படி இருக்கோம்? நேரா தான் நிக்கிறோம். கொஞ்ச நேரம் பார்க்கலாம், நாமும் நேரா தான் நிக்கிறோம். அது போல உலகில் நேராய் பார்த்தால் பாரில் தோன்றிய தடாக கரை நின்று விளங்கிய தன்னை நோக்கிடு. தன்னை பார்த்தால் இந்த தண்ணியில அப்படி தெரியுது, ஆனா தன்னை பார்க்கிறான். அவன் எப்படி இருக்கான்? தன்னை நோக்கில் தன்னை பார்த்தால் அந்த பாழ் நிழல் மாறி தெரியும். அந்த நிழல் பொய்யாம் மித்தையாம் சொல்றார். அது தெரியுது, ஆனா உண்மை என்ன நமக்கே தெரியுது, அது இல்லை. அது எதெல்லாம் நம்மளை பாதிக்குதா? அப்படி இப்படி பண்றதுதான் நம்ம உடம்பு இப்படி இப்படி ஆயிடுது. பொய்யாம் நிழல் தோன்றினாலும் அந்த நிழல் உண்மை இல்லை. நல்ல ஓமை இது. அதாவது ஓமை என்பது உயர்ந்ததன் மேட்டு அப்படி சொல்லி தொல்காப்பின்னு சொல்லணும். உதாரணம் கூட உயர்வா தான் சொல்லணும், உயர்வா தான் சொல்லணும். ஆக காரண ஞானத்தால் காரியம் மித்தை என்று என்னும் ஞானம் உள்ளதான் அப்படி சொல்றார். கரையில நிக்கிற நான் தான் என்ன, அந்த இடத்த உதாரணத்துல உண்மை. அந்த நிழல் உண்மையில் அப்படிலாம் தெரிந்தா கூட அது உண்மை இல்லை. நிழல் அப்படி தெரிந்தாலும், பார்வைக்கு அப்படி தெரிந்தாலும் அது உண்மை இல்லை, பொய்யா. இவ்வாறு உளதாகும் ஞானத்தையே அத்வைத வாதத்திற்கு புருஷார்த்தம் என்கின்றனர். இதுவே நாம் புரிந்து கொள்ள அல்லது நாம் பெற்றிருக்க வேண்டிய அறிவாம். என்ன? இந்த உலகமானது உண்மையில் தோன்றி தெரிந்து கொண்டிருந்தாலும் இது உண்மையில் பொய்யே மித்தையே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அதனால தான் சொல்றோம் அது பொய். நம்ம தெரியுறதுனாலே மெய்யின்றோம், சாத்திரம். அதனால தான் சொல்றேன் அது இல்லைன்னு சொல்றது. இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப கோபம் வரும் சில நேரத்தில். என்ன இது எப்படி தாங்க அதெல்லாம், எப்படி தாங்க அதெல்லாம் நீங்க எப்படிலாம் சொல்றீங்க? சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தியன் குந்திக்குள் இந்திரஜாலம் சாதிக்குதேன்னு சொல்றார் தாய்மார். இதனை வெல்லவும் உபாயினி தந்தருவது என்று புகழார்.
பொய்யான உலகம் நான் மெய்யா மனசை சாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட ஆழத்தில் அப்படித்தானே இருக்கு நமக்கு எல்லாருக்கும். தடாக நீரில் தலைகீழதாக தெரியுங்கள். உண்மையில் நம்மிடத்தில் அப்படி இல்லை, நேராகத்தான் இருக்கின்றோம். ஆனால் நீரில் கால் மேலும் தலைகீழ் இருப்பது போல இருக்கும். அதே நேரத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம்? அதுபோல பிரம்மத்தில் அனுத ஜட துக்க ரூபமான சக்தியானது, இந்த மாயையானது தோன்றினாலும் தெரிந்தாலும் உண்மையில் பிரம்மம் அப்படி இல்லை, அது அப்படியே இருக்கின்றது. எப்படி நீரில் தலைகீழாக தனது உருவம் தெரிந்தாலும் சலனப்படுத்தின்றாலும் கூட அது உண்மை என்ற எண்ணம் எப்பவுமே எவ்விடத்தில் எக்காலத்தும் இந்த மனதில் தோன்றாது. நல்ல வார்த்தையெல்லாம் போடுறாரு, தோன்றாது இல்லையா? அல்லது அதை ஒருவன் எப்படி பொருட்படுத்துவதில்லையோ, அது பெருசா நம்ம எடுத்துக்கிறது இல்லையோ, பொருட்படுத்துவது இல்லையோ, அப்படி இந்த உலகை பொருட்படுத்தாதே, நிழலை பார்க்காத நிஜத்தை பாருங்க. நிழலை பார்க்காத பொருட்படுத்தாத. அப்படி சோபாதிக பிரம்மஸ்தலத்தில் இந்த உலகத்தில் அது சத்தியம் எனும் புத்தி நாசமே ஞானத்தில் உலகாகும் நிவிருத்தி என்பது அறிவில் புரிந்திருத்த உலகத்தில் ஞானத்தினால் இப்படி புரிந்து கொள்வதே இங்கு தாத்பரியம். ஜெகத் தெரிகின்றது, அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அது உண்மை இல்லாதது என்ற அறிவே இங்கு தாத்பரியம். தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? உண்மைதானே. இந்திரஜாலம் கனவு காணலின் நீரென இவ்வுலகம் எமக்கு தோன்ற தாய்மன்னர்னு சொல்றார். அவரை இதே மனசுல இதே கண்ணில இதே உலகத்துல இருந்துதானே சொல்றார். அது எப்படி அவர் சொல்றார்? சந்தாதமும் தற்பரத்தால் அழியாத சார்ந்து வாழ். அறிவினால நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிரம்மத்தை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க தாற்பயம் சொல்லி சொல்றாரு. காணல் நீர் என்று தெரிந்த பிற்பாடும் கூட காணல் நீர் அனுபவம் இருக்கும். ஆனா அதுல என்னென்ன காணல் தெரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கும். எனக்கு தெரிஞ்சுட்டு அதான் என் கண்ணுக்கு தெரியக்கூடாது சொல்ல முடியுமா? தெரிஞ்சுக்கிட்டு தான். சோபாதிக பிரம்மஸ்தலத்தில் ஜெகத்தில் இருக்க வேண்டிய தெளிவு இதுன்றார். தான் சோபாதிகன்னா தெரியலன்னா உபாதியுடன் கூடிய பிரமை, அதுதான் சோபாதிகம். உபாதினா என்ன தெரியும்? அது பெரிய உபாதி ஆயிடும். ஃபர்ஸ்ட் உலகத்தில் நிறைய சொல்லியிருக்கோம். இந்த ஜெகத் கண்ணுக்கு முன் அனுபவத்தில் தெரிந்தாலும் இது பொய்யே. பொய்யை பொய்யென்றறியும் போதத்துக்கு ஆதரவுனின் மெய்யருளே என்றோ பராபரமே சொல்லி சொல்றார். ஆனால் தாய்மலர் இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவார், மாயா ஜெகமிலையேல் மற்றெனக்கோர் பற்றுமில்லை, நீயே நான் என்று வந்து நிற்பேன் பராபரமே. இது மாயா ஜெகமா இல்லை அப்படி சொன்னார். ஆனால் உண்மை என்ன? சாஸ்திரம் மாயா ஜெகம் தான் சொல்றது. அப்படி நல்லா தெரிஞ்சுட்டா மற்ற எனக்கு ஒரு பற்று இல்லை. அப்புறம் பற்றுறதுக்கு எங்க என்ன இடம் இருக்கு? நீ தானே இருக்க. நீயே நான் என்று வந்து நிற்பேன்னு சொல்றார். ஆக அகம் பிரம்மாஸ்மி சச்சிதானந்த சொரூபோகம் எனும் தியானம் தான் மாயையை நீக்க உபாயம் சொல்றார். மனதில் எப்பொழுதும் நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் பிரம்மமே, நான் சச்சிதானந்த சொரூபமே. இந்த தியானம், இந்த எண்ணத்தை அடிக்கடி சொல்லணும். ஊர் விவகாரம், உலக விவகாரம், மற்ற விவகாரம்லாம் இருந்தாலும் கூட அதுக்கு கொடுக்குற தாற்பயத்தை விட, முக்கியத்துவத்தை விட அதிகமாக நம்ம என்ன பண்ணோம்? இந்த உலகம் எப்போதும் இப்படி தான் இருக்கும், இதில் பெரிய மாற்றங்கள் என்பது அப்படியே தான் இருக்கும். நாம தான் என்ன பண்ணணும்? இதிலேயே மூழ்கி விடாமல் நம்முடைய மனதை ஒரு சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறோம், பேசுகிறோம், சொல்கிறோம். அதெல்லாம் பெரிய தாற்பயம் இல்லை. உண்மையில் நான் யார் என்று அறிந்து அந்த அறிவிலேயே நிற்பதை தவிர வேறு உபாயமே இல்லைன்னு சொல்றார்.
நிறைய பேருக்கு எதுனா ஒன்றுனால எதுனா ஒரு மிரட்டல் நான் ஆத்மன் அப்படியே தெரிஞ்சுட்டேன்னா அப்படிலாம் நிறைய பேருக்கு அப்படி நினைக்கிறேன். இந்த அறிவுபூர்வமான புரிதல் என்னதான் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை சாமி, ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, எங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும் வந்துடும். அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்படிலாம் போயெல்லாம் ஒரு நேரத்தில் ஏதோ பண்ணால் வந்துடுறதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு நாள் கூட நிற்கிறது இல்லை. அப்படிலாம் போய் ஏதோ பண்ணிட்டுலாம் வந்து பார்க்குறாங்க, ஏதோ ஒரு சேஞ்சுக்காக போகிறாங்க, அவ்வளோதான். உண்மை அது இல்லை. சாஸ்திரம்னா தெளிவாக நமக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய உண்மையை புரிய வைத்து மனதை எப்பொழுதும் நிறைத்து விடுகின்றது. மோட்சத்துக்கான வழியை, ஞானத்தை கொடுத்து விடுகின்றது. இதில் ஒரே ஒரு வழி என்னென்னா, ஒழுங்காக இதை கேட்கறது, சிந்திக்கிறது, அதுதான். ஆனால் அதுதான் கடினமாக இருக்குது. சுவாமி எதனா சொல்லுங்கள், எங்கன்னா போனோமா சொல்லுங்கள், எதனா பண்ணணுமா சொல்லுங்கள், அதெல்லாம் போய் என்னென்னா பண்ணிட்டு வந்துடும், அதனால் கிடைக்குமா சொல்லுங்கண்ணா. சாஸ்திரம் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி, அப்போ உங்களெலாம் ஒத்துக்க முடியாதுன்னு சுவாமிஜி நீங்கள்லாம் சொல்லிக்கலாம். வேறு என்ன சொல்லுங்க, நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கு. ஏதோ ஒரு மந்திர தந்திரம் போட்டு ஜி பூம் வா அப்படி ஏதோ போட்டு ஏதோ பண்ணி ஏதோ செய்து கொடுத்து அப்படி இல்லைன்றது உண்மை. ஏன்னா நம்ம மனசே தெரியுது. உலக விவகாரத்தில் மற்ற விஷயத்துல நம்மளால தவறாக புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையே மாற்றுறது எவ்வளோ கஷ்டப்படுறோம். தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்போம் ஒரு விஷயத்த, அது தவறு நல்லா நமக்கு தெரிஞ்சிடுது, நிதர்சனமாக தெரியுது. ஆனாலும் தவறாக புரிந்து கொண்டு ஒருவர் மீது நாம் உருவாக்கி கொண்ட தப்பான அபிப்பிராயத்தை நீக்கிறதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்குது மனசில், இல்லையா? அதுவே முடியாத பொழுது இந்த உலகத்தை பற்றியும் பிரம்மத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் தவறாக புரிஞ்ச விஷயத்தை உடனே நீக்கிவிட முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் சொல்கிறார். எப்படி பார்த்து கேட்டு கேட்டு இந்த உலக அனுபவங்கள் வாசனைகள் நம்முடைய மனதில் சென்று ஆழ தங்கி இருக்கோ, அதே போலதான் மீண்டும் 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 இந்த ஆத்ம ஞானத்தை நினைத்து தான் அந்த வாசனை இந்த வாசனையை மாற்றணும். வேற வழியே இல்லை. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப உறுதியாக ஞாபகம் வச்சுங்க. இது சொல்கிறது பெருசாக வேறு எதுவும் பெரிய ஆடெலாம் வரணும் விசேஷம் அப்படிலாம் கிடையாது. சாஸ்திரம் சிம்பிளாக அழகாக சொல்லிட்டு இருக்கு. அப்படித்தான் மறுபடியும் அந்த வாசனைகள் என்ன பண்ணணும், அல்ல வைத்தே அறம் பெருன்னு சொன்னார் பாருங்க. நல்லவை நாடி இனிய சொல்லிட்டு, அதுபோல மனசுல இந்த தியானத்தை, நான் ஆத்மா, இதை பற்றி அறிவை எவ்வளோ நேரம் முடியுமோ எவ்வளோ முடியுமோ அதிகமாக மனதில் நாம நினைக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அடுத்து இந்த பாடலுடைய கருத்து என்னன்னா, சர்க்குரு மூர்த்தியே பூஷணம் அனைத்திலும் நகை அனைத்திலும் பொன் பூரணமா இருப்பது போல. இப்ப தங்கத்தை, இப்ப நகையில இந்த இடத்துல தான் தங்கம் இருக்கு, இந்த இடத்துல தங்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பானையில் எந்த இடத்துல தான் களிமண் இருக்கு, இந்த இடத்துல களிமண் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அலையில் எந்த இடத்துல தான் நீர் இருக்கு, இந்த இடத்துல நீர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு உதாரணம் சொல்றாங்க. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், திருமூலர் சொல்றாரு. அதே கருத்து தான். பூஷணம் அனைத்திலும் நகைகள் அனைத்திலும் பொன் பூரணமாய் இருப்பது போல மாயா பிரபஞ்சம் அனைத்திலும் பூரணமாய் இருக்கும் சச்சிதானந்த வடிவ பிரம்மத்தின் கண் அசத்து ஜட துக்க என்னும் இம்மூன்று வடிவமாய் உள்ள பிரபஞ்சமும் நீரில் புழுதி போலவும் நெருப்பில் குளிர்ச்சி நீர் போலவும் இல்லாதது ஆயினும், அது இல்லைன்னு சொல்றார், இல்லாதது ஆயினும் தோன்றுதலால் தோன்றுகின்ற தெரிந்து கொண்டுள்ள பாழாகி அவ்விபரீதங்களை தோன்றாவாறு கெடுப்பது எப்படி? இந்த இடத்துல என்ன புரிஞ்சுங்கன்னா, அது தோன்றாவாறு நமக்கு பண்ண முடியாது. என்னோட மனதில் அதனுடைய புரிஞ்சு வச்ச அந்த விஷயத்துல தெளிவு கிடைக்கணுன்றது தான் இங்க அர்த்தம். அப்படி தோன்றாவாறு கெடுப்பது எப்படி? அவற்றை கெடுக்க மார்க்கத்தை தேவனே திருவாய் மலர்ந்து அருள வேண்டும். குரு சொல்றார், ரொம்ப நல்லது சிஷ்யா, அன்பனே, தடாக நீரில் தோன்றும் தனது நிழலானது தலை கீழாக இருந்து தெரிந்தாலும் தடாக கரையில் இருக்கின்ற தன்னை ஒருவன் நோக்குவானாயின் அப்பாழாகி விபரீத நிழல் அவனுக்கு மித்தையாம் வெறும் தோற்றமே. அதுபோல உனது கற்பிதமாகிய நாமரூப பேதங்கள் தோன்றினாலும் உன்னை நோக்கினால் அவை உனக்கு மித்தையா பொய்யா.
இதுதான் அசத்து ஜடம் துக்கங்கள் தோன்றாவாறு அவற்றை ஒழிக்க உபாயமாகும் சொல்லிக்கிறார். மறுபடியும் கேட்டா அதுதான் சொல்லுவேன். அதுதானே வழி, வேற என்ன வழி இருக்கு? அடுத்து 105வது பாடல். குருவிட்ட கேட்கிறார் மறுபடியும், சுவாமி காரணம் இது காரியம் இது என்றும் பிராரப்தம் உள்ளவரை உயிர் உடலில் உள்ளவரை இந்த காரியத்து ஜெகத்துடைய தோற்றம் தெரியாமல் போகாது. காரண காரியங்கள் சொன்னாலும் இந்த உயிர் உள்ளவரை இந்த உடல்ல மனசு இருக்கும், மனசு உள்ளவரை இந்திரியங்கள் வேலை செய்யும், இந்திரியங்கள் உள்ளவரை இந்த உலகத்தை மறுபடியும் அப்படியே தான் காட்டிக்கிட்டு இருக்கும். ஜகத்தின் தோற்றம் தெரியாமல் போகாது, அல்லது தெரிந்து கொண்டுதான் இருக்கும். நமக்கு ஞாபகம் இருக்கணும், நிறைய பேருக்கு என்னன்னா ஞானம் வந்த உடனே இந்த உலகம்லாம் தெரியாமல் போயிடும். சரி, தெரியாமல் போயிட்டு எங்க இருக்கும்? தெரியாமல் போயிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம இட்லி கிடைக்காது சாப்பிட்றதுக்கு, பசி எடுத்தாங்க. பூரி கிடைக்காது, மசாலா தோசை கிடைக்காது, புளியோதரை கிடைக்காது, சக்கரை பொங்கல் கிடைக்காது. தெரியாமல் போயிடும். அறிவு தெரியாமல் போகாது, தெரிந்து கொண்டுதான் இருக்கும். அதனை வித்தை என்று நிராகரித்து காரண மாத்திரமாய் நில் என்றும் கூறுகின்றார். அறிவால் புரிந்து அறிவாய் நின்றால் தெரியும். அறிவாக நில், அதான் சொல்றார். 105வது பாடல். ஞானம் காரணம் அறிபொருள் காரியம் நாம ரூப பேய்கள் ஆனது எப்படி அழிந்தது எப்படி என ஆய்வுதல் பயனன்றே மானமைந்தனே தீர்க்க சொப்பனம் ஜகம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூரணமாயிருப்பாயே. ஞானம் காரணம் அறிபொருள் காரியம் நாம ரூப பேய்கள் ஆனது எப்படி அழிந்தது எப்படி என ஆய்வுதல் பயனன்றே மானமைந்தனே தீர்க்க சொப்பனம் ஜகம் வந்ததும் பாராமல் போனதும் நினையாமல் உன் போதமாய் பூர்ணமாயிருப்பாயே. பாடலை பார்க்கலாம். ஞானம் காரணம் அறிபொருள் காரியம். ஞானம் காரணம்னா சைத்தன்ய சொரூபம்தான் காரணம், அறிவாகிய பொருள் காரணம். அறிவுக்கு எது பொருளோ அதுதான் காரணம். அறிபொருள் காரியம், அறியப்படுவன பொருள்கள் எல்லாம் காரியம். இந்த அறியப்படும் பொருள்களுக்கு நாம ரூபங்கள் ஏற்பட்டுள்ளது. அந்த நாம ரூபங்கள் என்னவா? பெயர் வடிவம். அதை சொல்லிட்டாருங்க, நாம ரூப பேய்கள் சொல்லிட்டார். பேய்கள் சொல்லிட்டார். அஞ்ஞானிகளுக்கு நாம ரூபங்கள் சத்தியமா இருக்கு, ஞானிகளுக்கு அப்படி சத்தியமாக இல்லாததா? இங்க நாம ரூபங்கள் பேயின்னு சொல்லி சொல்றார். கல்லாய் மனிதராய் பேயான்றார் ஒரு இடத்துல. அது வேற. நாம ரூப பேய் எப்படி உண்டாயிற்று? ஆனது எப்படி? இப்போ பேய்னா என்ன சொல்லுவோம்? சரீரம் கிடைக்காத உயிர் தான் பேயின்னு சொல்லி சொல்றோம். ஒரு சாமி, பேய் உண்மையா பொய்யா? வேதாந்தம் சொல்லுது இந்த ஜகத்தே பொய்ன்னுது. அப்புறம் அதுக்கு என்ன பதில் சொல்லுது? உலகமே பொய்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க.
அதனால அறிவை அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஒரு நாள் என்னாலும் இந்த பாட்டுல ஞாபகம். அறிவை அறிவது ஆகும் உறுதி சொன்ன உண்மை என்ன? நீதி மறையாதி இல்லையா, மறை நீதி எம்மாதி நிகழ்த்தினான் தோழி. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, குரு சொல்லியிருக்கிறார், அதுக்கு மேல என்ன? உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. சாஸ்திரம் சொல்றது குரு சொல்லியிருக்கார். ஏன்னா அவர் அந்த நிறைவுல இருந்துகிட்டு இருக்கார். அவர் சொல்றாரு எனக்கு அப்படிதான். எல்லாம் கேட்கறதுக்கு புரியறதுக்கு புண்ணியம் நம்மளாம் செய்திருக்கோம். அதனாலதான் நாமரூப பேய்கள் பின் எப்படி அழிந்தது என்று ஆய்வுகள் பயனன்று. இப்படி ஆராயறதுனால பிரயோஜனம் இல்லைப்பான்னு சொல்றார், யூஸ்லெஸ் சொல்றார். நல்லா சும்மா ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கார். மானமைந்தன் பெருமையுடைய மகனே, சிஷியனை பார்த்து சொல்றார். பேய்களை சொல்லும்போது தாய்மலர் பாடல் சில ஞாபகம் வரும். அந்த கரணமெனும் ஆகாத பேய்கள் எம்மை வந்து பிடித்தாட்ட வழக்கோ பராபரம் பேய் சொல்றார். மலைவளர் காதலில ஒரு 29 பேய் சொல்றார். நான் சொல்லுவேன். பூதமுடு பழகிவளர் இந்திரியமாம் பேய்கள், புந்தி முதலான பேய்கள், போராடு போபாது ராட்சச பேய்கள், என் போதத்தை ஊடழித்து வேதனை வளர்த்திட சதுர்வேத வஞ்சன் விதித்தான் நீ வள்ளலெல்லாம் வீழும் படிக்கு நினது மௌன மந்திராதிக்க வித்தையை வியந்தருடையோ. பாருங்க, ஞான வடிவாகிய மகாமந்திர ரூபியே நாதாந்த. எந்த இடத்துல எந்த கருத்து சொல்றாரு? 29 பேய். இது பூதமுடு 5 பஞ்சபூதங்கள், அப்புறம் ஞானேந்திரிய கர்மேந்திரியம் 15, அப்புறம் மனம் அந்த கரணம் 4 19, கோபாதி இல்லையா, லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் டம்பம் அகங்கார அசூயை சொல்லக்கூட எக்ஸெட்ரா 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 ஒரு 10 வச்சும் அதுக்கு மேலே போக வேண்டாம். நம்மகிட்ட அதுக்கு மேலே இருக்கு, அது வேற விஷயம். மொத்தம் 29. ஒரு பேய் பிடிச்சாலே முடியல. 29 பேய் அது எங்கே போய் ஓட்டுறது? குருவிடத்தில் சாஸ்திரத்து மூலமா என்ன பண்ணணும்? ஓட்டிடணும். பொறியா என்ன போறேன் பழைய வரிகள்லாம் ஞாபகம் ஓடி போயிடும். ஞானத்தினால என்ன பண்ணணும்? காளியம்மா கோயிலில் பூசாரி இருப்பார். எது பண்ணாலும் என்ன பண்ணுவார்? சாமி கிட்ட வச்சுட்டு அந்த துணியோ அல்லது வேப்பிலையோ எடுத்து என்ன பண்ணுவார்? சரியா நாளைக்கு வா, சரியா நாளைக்கு வா, ஒரு 5-6 நாளைக்கு வந்து, அப்புறம் ஒரு நாளைக்கு போயிடும். அதுபோல் இந்த ஞானம் என்ற அந்த கோளினால இந்த பேய் என்ன பண்ணணும்? ஓட்டியே விடணும். ஓடி ஞானம்னா இப்போ மறுபடியும் இந்த அறிவை மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வந்து நிறுத்துறதை தவிர வேற வழியே இல்லை. அதுதான் சாமி கஷ்டமா இருக்கு. வேற எதுனா சொல்லுங்க கஷ்டம் இல்லாத சொன்னா இதுதான் சுலபன்றாங்க பெரியவங்க. இதுக்கு உடனே செலவு பண்ண வேண்டாம், இருந்த இடத்துல அமைதியாக கொஞ்ச நேரம் மறுபடியும் நினைச்சுப்பாரு. மற்றது எதோ நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, இதை கொஞ்ச நேரம் நினைங்க. இதுல நமக்கு நம்பிக்கை. ஆக மாயையை விசாரிப்பது தாற்பயம் இல்லை, பிரம்மனை புரிந்து கொள்வதுதான் தாற்பயம். மாயையை புரிந்து கொள்ள முடியாதுன்னு புரிஞ்சுக்கோ, அது பிரயோஜனமும் இல்லை, தேவையும் இல்லை. மாயா எப்படி வந்தது என்று ஆராய்வதில் பயன் இல்லை. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. உலகம் எப்படியா? தீர்க்க சொப்பனம் ஜெகம், நீண்ட கனவை போன்றது இந்த உலகம் சொல்லிட்டார். கனவு என்ன? ஒரு சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் வருது. நிறைய ஒரு நிமிஷம் கூட நிற்கிறது இல்லை. கொஞ்ச நேரம் கனவை என்ன பண்றோம்? நிறைய பெருசா நமக்கு தெரியுது. கனவு குறுகிய காலம். அந்த உலகம்
நீண்ட சொற்பனம் சொல்லிட்டான். பெரிய சொப்பனம், அது சின்ன சொப்பனம், இது பெரிய சொப்பனம். எந்த வார்த்தையில் அழகா உபயோகப்படுத்துறாரு. இந்த உலகம் கொஞ்சம் நீண்டதா இருக்கு. உலகம் பொய் என்று ஜெகம் பொய் என்று தம்பட்ட மடியே. உலகத்திலாம் சொல்லு தம்பட்ட மடின்ற. வேதாந்த திண்டிமா சொல்லுவாங்க, அது போல இந்த இடத்துல உலகம் பொய் என்று. நம்ம வேற எதாவது தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். உலகம் பொய்யின் தம்பட்டம். பொய்யுலக வாழ்க்கையும் இல்லையா, பொய்யுறவு பட்டலும் பொய்யினும் பொய்யாகையா, மைக்கால் இருவனையா இருக்கில்லை, இருவினையில் வந்தேற வழியும் இல்லை, அக்காலம் இக்காலம் என்பதில்லை, எல்லாம் அதீதமயமானதன். கைவிலி நவநீதம், தாய்மலர் பாடல், சமஸ்கிருதம் நல்லா தெரிஞ்ச கீத விஷயங்கள், உபனிஷத்து வார்த்தைகள், இந்த வார்த்தைகள்லாம் எந்த இடத்துலாம் வரணும் அதெல்லாம் மைண்டில் இருந்தால் அதே அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. நம்முடைய கனவு குறுகிய காலம், தற்காலம். இந்த உலகம் தீர்க்க காலம். தீர்க்கம் எதுக்கு சொல்ல என்ன? ஹ்ரஸ்வம். இலக்கணத்தில் வரும் ஹ்ரஸ்வம், தீர்க்கம். ஜெகம் வந்ததும் பாராமல், இது எப்படி வந்தது என்றும் பாராமல், விசாரிக்காமல், போனதும் நினையாமல், எந்த உபாயத்தால் இது நிறுத்தியாகும் என்பதையும் விசாரிக்காமல், யோசிக்காமல், பொய்ன்னு சொல்லியாச்சு. பொய்யை எதுக்குப்பா எப்படி வந்ததுன்னா பொய்ன்னு சொல்லி தவிர எப்படி வந்து எப்படி விசாரிக்காமல். ஞானத்துல இந்த தாக்கம், இந்த ஞானத்தினால இந்த தாக்கம் போய்விடுகிறது. போறதுதான் எப்படி போறதுனா அறிவில் புரிந்து கொள்ளுதல் தான். இப்ப சொல்ற இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையில நமக்கு சத்தியத்துவ புத்தி வரணும். ஆனா இந்த வார்த்தையில சத்தியத்துவ புத்தி வரதில்லை, அந்த விஷயத்துலதான் சத்தியத்துவ புத்தி இருக்கு உலகத்தை. அதுதான் மாற்றம். உன் போதமாய், ஞான சொரூபமாய், உன் ஆன்மாவாய், பூர்ணமாய், பரிபூர்ணமாகிய பிரம்மமாய் இருப்பாய், இருக்க கடவா. இதுவே பயன். ஓ, நம்ம பிரம்மன் தெரிஞ்ச பிற்பாடு தானே பிரம்மன். நம்ம தெரியாத போது நான் பிரம்மம் தான். சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுத்து நீ பிரம்மம்பான்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லி. கர்ணனுடைய அம்மா இருந்திருக்கணும் இல்லையா, அவனுக்கு தெரியல, அப்புறம் தெரியுது குந்தி தான் சொல்லிட்டு. அது போல இந்த இடத்துல நீ பிரம்மன் தான்பா, அது உனக்கு தெரியல, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், இல்லாத உனக்கு ஒன்றும் கொடுக்கல, நீ அதுவாக தான் இருக்கிற, அது சொல்லி கொடுக்குற. அந்த சொல்லி கொடுத்த அந்த அறிவிலே என்ன பண்ண? இருக்க கடவா, இருப்பாயே, நீ பூர்ண ஆத்மஸ்வரூபம் என்று இருந்து கொள், சற்றும் அசையாதிருந்து கொள், அறிவாகி நெஞ்சே தான், சற்றும் அசையாதிருந்து கொள். யார் யார் எனக்கென்ன போதித்தும் என்ன என் அறிவினை மயக்க வசமோ, அந்தர புஷ்பமும் காணலின் நீரும் ஒரு அவசரத்து உபயோகமோ, போதித்த நிலையையும் மயக்குதை அபயம் நான் புக்காறு தோற்றிடாமல், பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் குந்திக்குள் இந்திரஜாலம் சாதிக்குதே, இதனை வெல்லவும் உபாயம் நீ தந்தருள்வதென்று புகழா அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு இதெல்லாம் நமக்கு என்னென்னலாம் ஏற்படுது அதெல்லாம் அவர் அப்படியே கொட்டி தீக்கிறார். மனசுல அப்படி வந்து பாடுங்க. எனக்கு சொல்லி தந்தருவது என்று புகழ்வார். எனக்கு அந்த அறிவில் இருக்க முடியுது. ஒரு காலம் என்று இது சதா காலமா நான் அப்படியே இருக்கணுமே. கண்மூடி ஒரு கணம் இருக்க என்று என்ன பண்ணுதுன்னா அது சும்மா இருக்கு. கண்டது பார்த்துருந்தா வெளி விஷயம் தெரியுது, மனசு வெளியில போகுது. கண்ணை மூடினவன் என்ன ஆயிடுதுன்னா வெளி விஷயம் மறைஞ்சிடுது, உள்ள காத்துக்கிட்டே இருக்கு. அத்தனை பேர் என்ன பண்ணுதுன்னா சங்கு சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்ச ஆடுது. என்ன பண்றது சுவாமி, ஆடுது, போராடு, கோபாது, ராட்சச பேய்கள், பிசாசு. அது வேற யாரையும் சொல்லிடாதீங்க, நமக்கு வேண்டாதுன்னு சொல்றாதுங்க, மனசுல தான் இருக்கு அதெல்லாம். ஆக நீ பூர்ண ஆத்மஸ்வரூபமாய், நீ பூர்ண ஆத்மஸ்வரூபம் என்று இருந்து கொள், இதுவே பயன். ஆன்மாவாய் இருப்பாயாக,
ஆசீர்வாதம் பண்றார். நீ அதுவா இருப்பா, ஆன்மாவா இருப்பாய். நம்ம சில நேரம் சொல்லுங்க பாருங்க, நீங்களா இருங்க சொல்றீங்களா, குரு சொல்ற நீ ஆத்மாவா இரு, நீ அதுதான், நீ அதுவா இரு. நீ வேற எதோ நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ அதுவா இரு. பிரம்ம ஞானத்தில் உறுதியாயிருப்பாயாக. சத்திய சொரூப விருத்தியிலே இருப்பாயாக. இதுதான் உண்மை என்று தெரிந்து அந்த எண்ணத்திலேயே இருந்து கொள். தன்னிலே தானாய் இரு, தன்னிலே தானாய் கனிந்தவிந்து சுகஸ்வரூபமாய் பொன்னிலே பனி போல மாய தரும் மனமும் குறைகள் தீர்ந்தார் என்னிலோ யான் பிழைப்பேன் எனக்கு ஒரு உறவுமாவாய். மனசை பார்த்து சொல்றார், தன்னிலே தானாய் அப்படியே இரு. மித்யா என்று அனைத்தையும் ஒதுக்கி தள்ளு, மனசுல இருக்கலாம். சத்தியஸ்வரூப தியான நிஷ்டோபவ சொல்ற, நான் அந்த சத்தியஸ்வரூபமான பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அறிவிலேயே நிஷ்டையா இது, அதிலே நின்றுகிட்டு நில் சொல்ற. நான் அதுவா இருக்கேன்னு செய்சித்திரம் மிக நின்றுருக்கான்னு சொன்னார். அதுவா தான் இருக்கேன். நீ அமர்ந்துகிட்டது, செயல் செய்துகிட்டது, எந்த நிலையில் இருந்தாலும் உன் மனசுல என்ன பண்ணணும்? என் நிலை நின்றால் எக்கோலம் கொண்டாலும் மன்னியர்சி சங்கரந்தால் மறவாமை பொருள் என்று துண்ணிய வேடம் தன்னை துறவாதி தூய சிவம் தன்னை மிகும் பேர் என்பால் மறவாமை தலை நிற்பார். சாக்கிய நாயனார் வரலாறுல அழகா சொல்ற, என் நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை பொருள் என்றாங்க. சங்கரந்தால் என்றது பிரம்மம் போட்டிருக்கேன், நான் அந்த பிரம்மமா இருக்கேன், வேற எதுவாகவே இருக்கேன். எப்பெல்லாம் சாப்பிட்றோமோ சாப்பிடுவோம், எப்பெல்லாம் விவகாரம் பண்ணோம் விவகாரம் பண்ணுவோம், எப்பெல்லாம் தூங்குறோமோ தூங்குவோம், எப்பெல்லாம் மற்ற காட்சிகள்லாம் பார்க்குறோம் பார்ப்போம். ஆனால் மனதில் மறுபடியும் மட்டும் என்ன பண்ணணும்? ஆழ் மனதில் இருக்கணும். மறுபடியும் சும்மா இருக்கும்போதெல்லாம் சும்மா இருக்கிறது தான் நான் பிரம்மம். அறிவு அதிகமாக வளர்க்கணும். நீ முழுமையானவன் என்று நினை, குறைகளை மற, சமத்தா இருந்த சமத்தா இரு. இந்த பாடலோட கருத்து என்ன? அறிவாகிய பொருள்கள் காரணம், அறியப்படுவனான பொருள்கள் காரியமாம். நாமரூபமாக இந்த பேய்கள், நாமரூபமாகிய இந்த பேய்கள் உண்டானது எங்கனும் அழியுமாறு எங்கனும் என்று ஆராய்தலால் ஒரு பலனும் இல்லை. பெருமையுடைய மைந்தனே, நீண்ட கனவு போன்ற உலகம் இன்ன காரணத்திலிருந்து இவ்வாறு உண்டாயிற்று என்று நினையாமல் எப்படி அது நிவர்த்தியாகும் என்பதையும் விசாரியாகும். எப்ப இந்த உலகம் எப்படி நிவர்த்தியாகும், என் மனதில் எப்படி நேர்த்தியாகும் நினைக்காத. உனது ஆன்மாவாய் பரிபூர்ணமாக பிரம்மமாய் இருக்க கடவாய். இதுவே பயனா. அறிவாய் இருந்து கொள். இதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கு பயன்படுற விஷயங்கள். நான் அந்த என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபமே. இந்த அழிகின்ற, மாறுகின்ற, மறைகின்ற இந்த உடல், மனம், விவகாரங்கள் நம்மளை என்ன உள்ள பேயா பிசாசா வந்து மனசுல எண்ணங்கள் தாக்கினாலும் கூட அதெல்லாம் நான் இல்லை. இவை அனைத்துக்கும் ஆதாரம் கூட நான் தான். என் மேலே தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பெரிய புயல் காற்று எதோ வந்தால் பூமி மேலே வந்து அடிச்சுட்டு போயிடுது இல்லையா? தண்ணி பெரிய அளவு வந்ததுன்னா தண்ணியை கொண்டு கொட்டிட்டு மறுபடியும் என்ன ஆயிடுது, மறுபடியும் போயிடுது. அதுபோல் இதெல்லாம் என் மீது இவைகள் எல்லாம் சென்று வந்து கொண்டிருக்கின்றது. நான் யார் என்றால் அனைத்துமாய் இருக்கக்கூடிய அந்த பிரம்மமே. என் மீது தான் இவைகள் எல்லாம் கற்பிக்கப்பட்டுள்ளது. ஆத்மாவாகி என் மீது இவைகள் எல்லாம் வந்து செல்கின்றது. வரும் போம் எனும் இரு நிலமே மண்ணாதொரு தன்மை தான். அழகா சொல்றாங்க. எல்லாம் வரும் போகும். நான் யாருன்னா என் மேல இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். சற்றும் அசையாது இருந்து கொள், அறிவாகி நின்று. அறிவாலை எவையும் பார் என்றான். அத்த அறியாத சுட்டி என் அறிவாலை பார். அருளாலை எவையும் பார். பார்த்து பண்ணத்துல இருளான பொருள் கண்டதெல்லாம் கண்ட எண்ணெயும் கண்டிலேன் எண்ணெயடி தொழில். 106வது பாடல்.
அசத்தில் எம்மட்டும் உண்டு அம்மட்டும் பாராமுகமாகினால் அம்மட்டும் நிசத்தில் உள்விழி பார்வையாம் இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன்மனம் நின்று சின்மாத்திர வடிவம் ஆயிடில் மைந்தா கசத்த தேகத்தில் இருக்கினும் ஆனந்த கடல் வடிவு ஆவாயே அசத்தில் எம்மட்டும் உண்டு அம்மட்டும் பாராமுகம் ஆகினாள் பராமுகம் போட்டிருக்குல்ல சரி பராமுகம் ஆகினால் அம்மட்டும் நிசத்தில் உள்விழி பார்வையா இப்படி நிரந்தர பழக்கத்தால் வசத்தில் உன் மனம் நின்று சின்மாத்திர வடிவம் ஆயிடில் மைந்தா கசத்த தேகத்தில் இருக்கினும் ஆனந்த கடல் வடிவு ஆவாயே. இந்த அழிகின்ற மாறுகின்ற இந்த கசத்த தேகத்திலிருந்தா நீ யாருன்னா அழியாதவன். பாடல் பாடல் அசத்தில் எம்மட்டும் உண்டு உனக்கு அசத்து இந்த மித்தையாகிய நாம ரூபத்தில் சொல்றார். அசத்துன்னா மித்தையாகி இல்லாததாகிய நாம ரூபம். அசத்தான நாம ரூபத்தில் உள்ள பற்று எம்மட்டும் உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய மனதில் அபிமானம் இந்த அசத்தில் இருக்கின்றதோ அம்மட்டும் அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன பண்ணும், இந்த சத்துல இருக்கணும். அதை கேர் பண்ணார். பராமுகம் ஆகினார். அவ்வளவு பராமுகம் ஆகினார். அசத்துல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கப்பட்டு அது சத்துல வரணும். பராமுகம் ஆகினார். அவ்வளவு பராமுகம் ஆகினால் அல்லது அது எவ்வளவுக்கு எவ்வளவு விடப்படுமோ மதிக்காது இருத்தல் சொல்றார். உன்னை ஓர் காசாக மதியேன் நான் சொல்றார். ஒரு பைசா கூட மதிக்க மாட்டேன். இந்த உலகத்தை மதிக்காது. அப்படி சொல்லும்போது நாம் என்ன பண்றோம், என்ன அவன் மதிக்கல, இவன் மதிக்கல, அவங்க மதிக்கல, இவங்க மதிக்கல, எனக்கு முதல் மரியாதை கொடுக்கல, சண்டை தகராறு, சாமி கும்பிட போய் எனக்கு முதல் மரியாதை கொடுக்கல. அதில் என்னென்னா பூஜையை வேணா கோயிலை பூட்டிடு. எப்படி பாருங்க, மனிதனுடைய ஈகோ கோயில் பூஜையை நிறுத்தி சாவி பூட்டி எடுத்து வீட்டில் வச்சுக்கிறேன். எத்தனை கோயில் மதிக்காது. அவ்வளவுக்கு பாராமுகம் ஆகினால் மதிக்காது இருத்தல் அம்மட்டும் அவ்வளவுக்கு அவ்வளவும் பராமுகம் ஆகினார். எதுல நிசத்தில், எதுல சத்திய ரூபமான பிரம்மத்தில் என்ன ஆகணுமா, உள்விழி பார்வையாம் அகமுக திருஷ்டி உள்ளதான் போட்டுடும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரம்ம தரிசனமாமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம ரூபம் விடப்படும். நாமரூபத்தில் மித்தியாத்வ புத்தி. அதை கையாண்டு கொண்டே என்ன பண்ணோம், அது மித்தியா என்று புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். உண்மை இல்லை, அதுதான் கையாளுறோம், ஆனா அது உண்மை இல்லை. ஆவிருத்த சக்ஷு, உள்விழி பார்வை சொல்றாங்க பாருங்க. ஆவிருத்த சக்ஷு, உள்விழி பார்வைனா பிரம்ம தரிசனத்தின்னு போட்டுடுறாங்க. தாணி மஸ்தானி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹா. மித்தையில் எவ்வளவு அபிமானம் உள்ளதோ அவ்வளவு பராமுகம் ஆக வேண்டும். நிஜத்தில் சத்தில் பிரம்மத்தில் உள்விழி உணர்வு பார்வை வரணும் சொல்றார்.
இங்கு நாமரூபத்தை அல்லது அபிமானத்தை விடுவதும் பிரம்ம தரிசனமாகிய இருவிதமான அபியாசத்தின் பயனை கூறுகின்றார் சொல்றார். நாமரூபத்தில் அபிமானத்தை விடுவது பிரம்ம தரிசனத்துக்காக மனதை அபியாசப்படுத்துவது, அது பிரயோஜனத்தை சொல்றார். இப்படி நிரந்தர பழக்கத்தால் இங்கன நிரந்தரம் நெடுங்கால ஆதரவுடன் கூடி செய்யும் சொல்றார். ஆதரவுன்னா அபிமான ரூபமான ஆசை, அது விடணும். பிரம்மைவ சத்தியம் அகம் பிரம்ம அஸ்மி எனும் நினைவால் அர்த்தவத்தாக நினைத்தல்ன்றார். நான் பிரம்மமே, ஜகத்தை மித்யா என கருதுதல். அப்படி இருந்து மனம் உன்வசத்தில் நின்று பாலாயமாகவும் பழகி எறியன்னு சொல்றாரு பாரு. அபியாசம்ன்றதுக்கு லட்சணம் என்ன? தீர்க்க காலம் நைரந்திரியம், தொடர்ந்து இடைவிடாமல் நீண்ட காலம். அர்த்தவத்தாக நினைத்தல் சொல்றார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து நினைத்த, வெறும் சொல்ல மட்டும் சொல்றது இல்லை, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து நிற்றல். மனம் உன்வசத்தில் நின்று சின்மாத்திர வடிவம் ஆயிடின். நான் தாய்மொழி சொல்றேன், மனதென்பதுமோ என்வசமாய் வாராதையா நினதருளும் தனதென்பதற்கு மடங்காணின் தனியே இவ்வாறு உய்வார். மனசு என் வசத்தில் வரவே சின்மாத்திர வடிவமாயிடின் சேதன மாத்திரமான ஸ்வரூபமாக நிலை பெற்றால், அப்ப நிலை பெற்றால் மைந்தா சிஷ்யனே கசத்த தேகத்தில் இருப்பினும் அருவருக்கத்தக்க வெறுக்கத்தக்க துக்கமயமான இந்த உடலில் இருப்பினும் நாற்றமனை 9 வாசல் நடைமனை கண்ம பெருக்கண்ண சேற்று பெருக்கை அடற்கிருமி சேற்றை துணை என்ற நாய்க்கும் கதியம் உண்டான் கொடோ. வெந்நீர் மழைநீர் புன்னீர் எல்லாம் என்ன சொருகின்ற வெட்ட தளிர்க்கும் வேட்க மரம் உருகின்ற சுடுகாட்டை சொல்றாரு. இதை அங்க சுடுகாடு இல்லை, இந்த உடலே சுடுகாடு. இந்த சாமி நல்ல வார்த்தையை சொல்லுங்களே, நல்லதை சொல்லுங்களேன். இத சொல்றதுக்கு ஒரு இடம் அவ்வளவுதானே. தேகமன்றத்துக்கே சதா தகித்து கொண்டு தகனம் சொல்றோம் இல்லையா, துக்கமயமான தேகத்தில் இருப்பினும் ஆனந்த கடல் வடிவாவாய், நீ ஆனந்த சமுத்திர ரூபமாவாய். நீ ஏரியோ குட்டையோ குளமோ இல்லை, நீ மகா சமுத்திரம். சிவபோகமெனும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது கடல். நீ சமுத்திரம் பார். நீ ஏன் எதுக்கு ஒரு குட்டையை பார்த்து? அபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம். ஆனந்த கடல் வடிவாவா, நீ ஆனந்த சமுத்திர ரூபமாவா. ஆனந்த குட்டைன்னு சொல்லல, ஆனந்த ஏரிகளா சொல்லல இல்லையா, நீ ஆனந்த கடல் சமுத்திரம். அப்படி இருந்து சின்மாத்திர வடிவம் ஆயிடின் ஜீவித்தவனாய் இருந்தே முக்தனாவாயின்னு சொல்றாரா. அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றார். நீ ஜீவித்து கொண்டே இருக்கக்கூடிய முக்தனாக இருப்பாய். நீ நடமாட பந்தப்பட்டவன் இல்லை, உடல் நடமாடிக்கிட்டு இருக்கு, நீ முக்தனே. பாடல் திரண்ட கருத்து என்னன்னா, நாமரூப திருஷ்டியில் எவ்வளவு பற்றி விடப்படுகிறதோ அவ்வளவு ஆன்மஸ்வரூபம் தோன்றும் என்று ஆசான் கூறுகின்றார். எவ்வளவு மட்டும் விவகாரம் வேண்டுமோ அவ்வளவு மட்டும் விவகாரத்தை வச்சுக்கொன்றார். மைந்தனே, அசத்தாகி நாம ரூபத்தில் உள்ள பற்று எவ்வளவுக்கு எவ்வளவு விடப்படுகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்தர்முக திருஷ்டி உளதாகும். இவ்வாறு நீடித்து செய்யும் அபியாசத்தினால் உன் மனம் உன் வசப்பட்டு ஆன்மஸ்வரூப மாத்திரமாகி நிற்கும் நிலை பெறும். அந்த நிலையை அடைந்தால் துக்கமயமான இந்த ஸ்தூல தேகத்தை இருப்பினும் நீ ஆனந்த கடல்மயம் ஆவாய். தரம் என்றால் கேப் இடைவெளி, நிரந்தரம் என்றால் இடைவிடாது. அப்படி பழக்கினால் மனம் அந்த ஆத்ம ஞானத்திலே நிற்கும். சததம் ஆத்ம ஞானத்திலே இருக்கு.
ஒரு காலமென்று இது சதா கால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணை. மேல விஷயங்களை அடுத்து மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அந்த வாழி பராபரணி ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட ஐயனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.